பிரேமா சொல்லலாம் 2 நாளா வந்து புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு பிரேமா. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, இடி மழை புயல் அப்படின்னு எல்லாமே கலந்து கட்டி அடிச்சிடுச்சு. ஒரு 2 நாள் வந்து வீக்கெண்ட் எல்லாருக்கும். பட் அட் த எண்ட் வந்து ஒரு ஸ்மூத்தாக போன மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஸ்டில் மழை பெஞ்சும் விடாத தூவான மாதிரி நிறைய கேள்விகளோட தான் இருக்கு. பிரேமா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஜிமெயில் எல்லாம் கூட நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நிறைய சினாரியோஸ் பார்த்தா வந்து எக்கச்சக்க சினாரியோஸ் இருக்குது. அது உள்ள போகும்போது நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி வந்து நிறைய கேள்விகளோட தான் இந்த விடை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அட்டானி அவர்கள்ட்டே வந்து கேட்டுப்போம். ஏன்னா பிகாஸ் அவங்களும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐலாவோட இன்னும் நிறைய அட்டானி குரூப்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மேரி கன்னடியுமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் இனிஷியேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் வந்து அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. அந்த டைம் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியான ஒரு வீடியோ. நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டேரிஃப்க்கு அப்புறம் நம்மளோட செலவினங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. மிக முக்கியமான கிராசரி பார்க்க போகிறோம். ஸோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம காஸ்கோ வந்து எடுத்துக்க போகிறோம். காஸ்கோ ஏன்னா நம்ம பிஃபோர் டேரிஃப் காஸ்கோவோட எல்லா ப்ரைஸையும் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இருக்குது, நமக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ ஆஃப்டர் டேரிஃப் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோ இருக்குது, எப்படிலாம் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் கிடச்சிது. மிக முக்கியமாக இந்திய பொருட்கள் நிறைய அங்கே வித்துட்டு இருக்காங்களே. ஸோ அதோட பொருட்கள் எப்படி அப்படின்னு 50% டேரிஃப் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டி கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிரேமா கிராசரி ஓகே பிரேமா. ஆனால் நிறைய பேர் வந்து கோல்டு பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு 50% டேரிஃப் போடுறாங்களாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தனி வீடியோ தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க. 50% இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் போடுறாங்களா, அது இங்கே கோல்டு விற்கிறாங்களா, அதில் விழுதா, இந்த கோல்டு பார் கோல்டு காயின்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் அது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்வேஸ் நான் பார்க்கும்போது பர்சன்டேஜ் வந்து கோல்டில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் மாதிரி அதோட ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே வந்து ஒரு சொல்லாடல் இருக்கும் இல்லையா. நம்ம அம்மா கேட்குமா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி காலத்தில் வந்து தங்கம்லாம் இவ்வளோ தான் வித்துச்சு, எங்கள் காலத்தில் அவ்வளோ விற்கிதுன்னு. அந்த சொல்லாடல் மாறவே மாறாது. நாளைக்கு நம்ம குழந்தைங்க ஒருவேளை அவங்க தங்கம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த சொல்லாடல் மாறாது. அவங்க ஃபியூச்சரில் பார்க்கும்போதும் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா காலத்தில் தங்கம் இவ்வளோ தான் வித்துச்சு, இன்றைக்கி இவ்வளோ விற்கிது. பிகாஸ் நம்ம தங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது எப்பயுமே ஏறுமுகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஒரு தனி வீடியோ பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ண முடியாதனால இங்கே வந்து கோல்டு வாங்கலாமா, இப்போ டேரிஃபோட போடுறாங்க டேரிஃப் இல்லாமல் போடுறாங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கிராசரி. இந்தியன் கிராசரி மட்டும் இல்லை, பொதுவாக தானே நம்ம பேச போகிறோம். ஆமாம், 15-16 ஐட்டம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம போய் பார்க்கும்போது எந்தெந்த ஐட்டம் நான் ஏற்கனவே வந்து ப்ரைஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எடுத்து வந்து திரும்ப வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஒரு 5-6 கேட்டகரி வந்து இந்தியன் ஐட்டம்ஸும் எடுத்துக்க போகிறோம். நம்ம காசுக்குள்ள நிறைய இந்தியன் கிராசரியும் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்து வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஆர்த்தி, இங்கே தானே தூர்தால் இருக்கும். ஆமாம், 2-3 வாட்டியாக செக் பண்ண. ஆமாம், தோரம்பருப்பே வரதில்லை. பட் ஆனால் இந்த உளுத்தம்பருப்பு வருது. அது வந்து 14.89 போட்டிருக்காங்க. ஐ திங்க் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கோ வேலை. இல்லை, அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கால்குலேஷன் போடுறதுக்கு வேலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டேரிஃப்க்கு அப்புறம். பட் இது நல்ல ஒர்த்தாக இருக்குது. நிறைய பேர் எடுக்கிறாங்க. நல்லா வருது இல்லை இதில். ஆமாம், இல்லைம்மா, தோரம்பருப்பு காணும். அரிசி பேக் நிறையா இருக்குது. நல்ல வேலை. யாரும் வந்து அவசரமாக பேனிக் பையிங்லாம் இல்லை. அது ரொம்ப நல்ல விஷயம். தேவையானது அளவு வாங்குறது. 17.59 போட்டிருக்காங்க. இந்தியன் கிராசரியோட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டேரிஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் ஏறின்னு நினைக்கிறேன்ல. எனக்கு என்னமோ அப்படியே இருக்க மாதிரி தான். அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கா? செக் பண்ணும். ராயல் பாஸ்மதி யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்குமோ? ஆமாம், இங்கே சோனா மசூரியோட கம்மியாக தான் இருக்குமா? அதே தான் 20 LB தானே இதுவும். ஆமாம், 20 LB 16.49 தான் இருக்குது. பரவாயில்லையே. ஆர்த்தி, இந்த ஊர் மக்களுமே இந்த நம்ம ஊர் தயிர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தோம்ல. ஸோ 6.59 போட்டிருக்காங்க இப்போதைக்கு. கண்டிப்பாக வந்து இந்தியன் கிராசரியோட கம்மி தான். பானிபூரியும் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் முன்னாலேருந்து இருக்குல்ல பானிபூரி இங்கே காஸ்கோலையா இருக்கா? நம்ம ஆனால் இந்த வாட்டி இப்போ தான் பார்க்குறோம். ஆமாம். ஸோ 3 கண்டெய்னர் இப்படி வச்சுருக்காங்க. 6.39. ஆக்சுவலாக இது வந்து கனடாலேருந்து வருது. நம்ம பையா தான் யாரோ கனடாவில் கடை போட்டு பொறிச்சு இங்கே அனுப்புகிறாப்புல. பார்த்தோன்னா வந்து 6.39 போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் கனடா. இது வேணுமான்னு கேள்வி அம்மாட்ட. எல்லோ ஆனியன். பிரேமா இப்போ ஒரு 15 ஐட்டம் எடுத்திருக்கோம். ஆனால் தூர் தால் அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இல்லை. நம்ம காஸ்கோ பார்க்கும்போது இந்தியன் கிராசரி நிறைய விற்பாங்க. அதில் பார்க்கும்போது தூர் தால் வந்து இல்லை. ஏன்னா வந்து ஒரு வேளை வரக்கூடிய தூர் தாலோட விலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். நமக்கு தெரியல அது என்ன ரீசன் அப்படின்னு. அது வந்து இன்னொரு பயத்தையும் கிரியேட் பண்ணுது. ஒரு வேளை 50% டேரிஃப் அதிகமாக இருக்குது, அதனால இதோட விலை வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறனால நிறுத்தி வச்சிருந்தா
அதை தொடர்ந்து வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மற்ற பொருட்கள் நம்ம பைத்தம் பருப்புலாம் பார்த்தோம், அதெல்லாம் இருந்தது, அரிசிலாம் இருந்தது. ஸோ அதையுமே நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இதுக்கான தீர்வு வந்து சீக்கிரம் வரும்னு நம்புகிறோம். அதற்குள்ள துவரம்பருப்பும் ஸ்டாக்ல வரும்னு நம்புவோம். ஆனால் வந்து நம்ம இந்தியன் காசு எல்லாம் துவரம்பருப்புலாம் கிடைக்குது. இந்தியன் காசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் தட்டுப்பாடு இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அதனால வந்து பேனிக் பை எப்பயுமே பண்ணாதீங்க. எக்லாம் இல்லை நீங்கள் இன்க்ளூட் பண்ணல. ஆமாம், ஏன் நான் எக்கை இன்க்ளூட் பண்ணலாம், எக்கு மட்டும் தனியாக ஒரு லேனில் ஓடிட்டு இருந்தது. இடையில வந்து ஃப்ளூ வந்துச்சு பார்த்தியா, பேர்ட் ஃப்ளூ. அதனால வந்து அதோட ப்ரைஸ் தாறுமாற ஏறிட்டு இருந்தது. ஸோ அப்படி நான் ரெக்கார்ட் பண்ண ப்ரைஸ்லாம் பார்த்தாலுமே வேறு வித்தியாசம் காமிச்சு. ஸோ அதனால் எக் எடுத்துக்கும் போது அது சரியான முறையில் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து எடுத்துக்கல. உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இப்போ எல்லாத்தோட ப்ரைஸும் போட்டாச்சு. பிஃபோர் டாரிஃப், ஆஃப்டர் டாரிஃப் போட்டாச்சு. சாப்பாட்டு அரிசிலாம் பார்க்கும்போது அதிகமாக தான் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தா தான் இந்த 14 நம்ம எடுத்துருக்க கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, எல்லாமே டாலர்ஸில் தான் இருக்குது. நீங்கள் அரிசிலாம் பார்க்கும்போது $1.6, அதாவது $1.60 வந்து ஏறி இருக்குது நீங்கள் 20 LBக்கு. அதே பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் வந்து $2.3 வந்து குறைஞ்சிருந்தது. இப்படி அந்த நேரத்தில் வந்து பாஸ்மதியோட தட்டுப்பாடு அதிகமாக இருந்தால் அந்த விலையை வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். அல்லது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இவ்வளோ தான் ஏற்றுமதி பண்ணணும்னு ஒரு தடை இருந்தது. அந்த நேரத்தில் நான் வந்து கால்குலேட் பண்ணனா என்னன்னு தெரில. ஸோ அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இந்தியா வந்து அவங்களுக்கு உள்நாட்டு உற்பத்தி கம்மியாக இருந்ததுனால வெளிநாட்டில் நிறைய ஏற்றுமதி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்டு பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 0.1 தான், பரவாயில்ல. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பு வந்து $2.2 அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகம். இது நீங்கள் வந்து பர்சன்டேஜில் பார்த்தா இன்னும் கால்குலேஷன் தெரியும். $2.2 ரொம்ப அதிகம். சப்பாத்தி மாவெல்லாம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கேஷ்யூ பண்ண $3. கேஷ்யூ முந்திரி வந்து யூஎஸ்ஏக்கு நிறையா வருது வியட்நாம். கண்டிப்பாக வியட்நாமும் வந்து டாரிஃப் ஏற்றிட்டாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 10% போட்டாங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு அனைத்து கண்ட்ரிக்கும். அப்புறம் ஆகஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆகஸ்ட் 2 இந்தியா மட்டும் 50%. இந்தியா பிரேசில் தான் அதிகமாக இருக்காங்க 50% அப்படின்னு. ஸோ முந்திரி நிறைய வந்து உங்களுக்கு வியட்நாம்லேருந்து வருது. அதுவும் வந்து விலை ஏறி இருக்குது, $3 இருக்குது, ரொம்ப அதிகம். காஃபி 1.31. ஸோ காஃபி வந்து பிரேசிலும் இவங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பிரேசில் அதிகமாக இருக்கிறதுனால மைட் பி வந்து அந்த செல்லர்ஸ் என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருப்பாங்கன்னா பிரேசிலில் வாங்காமல் கொலம்பியா, ரைட், நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லையா காஃபிக்கு அவங்களுக்கு பிரேசில் இல்லைனாலும். ஸோ வியட்நாம், ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ஆப்ஷனை வந்து அவங்க தேடி போயிருப்பாங்க. தக்காளி பார்க்கும்போது அதே வேலை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 3 டிஜிட்லையும் 1.748 LB வந்து அதே விலைக்கு விற்கிறாங்க, பரவாயில்லப்பா. ஆனியன் குறைஞ்சிருக்கு 0.2, பிகாஸ் இது வந்து சம்மர் டைமிங்கிறதுனால அவங்களுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது எக்ஸ்பெக்டட் தான். மிளகு வந்து ஏறி இருக்கு, அதுவும் எதிர்பார்ப்பேன். பிகாஸ் மிளகு வந்து உள்நாட்டு உற்பத்தி கிடையாது, வெளிநாட்டுலேருந்து தான் உள்ளே வருது. பன்னீர் வந்து குறைஞ்சிருக்கு $1.33. வேற பிராண்ட் இல்லை பிரேமானா? கரெக்ட். நம்ம முதல்ல எடுத்தது வேற பிராண்டு, இப்போ எடுக்கிறது வந்து வேற பிராண்டு. அதுதான் சொல்கிறேன், சில வந்து ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல பாயிண்ட். அது வந்து பால் வந்து 0.18 வந்து குறைஞ்சிருக்கு, நல்ல விஷயம். எலுமிச்சம்பழம்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. சக்கரை அப்படியே இருக்குப்பா. ஆனால் இது பர்சன்டேஜில் பார்த்தா தான் தெரியும். கரெக்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது $1 தானேப்பா ஏறி இருக்குன்னு நினைப்போம். பட் ஆனால் அது வந்து நம்ம LB கால்குலேட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம அது ஒரு 6 LB யூஸ் பண்ணால் $6. ஸோ பர்சன்டேஜில் பார்க்கும்போது நம்ம செலவினங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு தெரியும். ஸோ அதுவும் பார்த்துருவோம். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது எல்லாமே பர்சன்டேஜில் இப்போ கால்குலேஷன் போட்டிருக்கோம். அரிசி 9% ஏறி இருக்கா? ஆமாம். ஸோ அரிசி வந்து 9.1%. சோனா மசூரி அரிசி வந்து அவ்வளோ ஏறி இருக்கு. பாஸ்மதி அரிசி 13% குறைஞ்சிருக்கு. உளுத்தம்பருப்பு 14%, ரொம்ப அதிகம். காஃபி 14%, ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனியன் பார்த்தா ஒரு LBக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 சென்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு LBக்கும் 20 சென்ட் குறைஞ்சது ரொம்ப அதிகம். அதனால தான் 27% குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. மிளகு 19% ஏறி இருக்கு. அதான் சொன்ன, மிளகு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. பன்னீர் வந்து 16% குறைஞ்சிருக்கு. பால் 7% குறைஞ்சிருக்கு. எலுமிச்சம்பழம் 1%. சக்கரை அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது. இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, பழங்கள் எடுத்துக்கிட்டால் அதுக்கும் நமக்கு தெரியும். இன்னும் பழங்களும் வந்து சம்மர் அப்போ இங்கேருந்து நமக்கு நிறையா கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு உற்பத்தி செய்யும் மாநிலமாக இருக்கிறது கலிஃபோர்னியா. ஸோ அங்கேருந்து நிறையா கிடைக்கும். இல்லைனா நம்ம கீழே போய் சவுத் அமெரிக்கா ஆர் மெக்சிகோலேருந்து வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும். இப்போ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிப்போம் எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நான் எடுத்துக்கிறேன் பிஃபோர் டாரிஃப் இந்த பொருள்லாம் ஒரு தோராயமாக எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீக்லி கிராசரி அப்படிலாம் இல்லை, அது தனி வீடியோ பார்ப்போம். ஆஃப்டர் டாரிஃப் போட்டிருக்கேன். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு $5.06 வருது. அதே பர்சன்டேஜ் பார்க்கும்போது 4.46% ஏறி இருக்கு. இன்னும் நம்ம ஃபுல்லாக போடல இல்லையா, நம்ம ஏன்னா வீக்லி கிராசரி வேறு மாதிரி வரும். ஆமாம் பிரேமா, நம்ம ஃப்ரூட்ஸ் மீட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும்ல. ஆமாம், மீட்ஸ் அதில் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸு அதெல்லாம் தான், ஏன்னா வீக்லி அது எல்லாமே நம்ம கார்ட்டில் வரக்கூடிய பொருளாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் போடும்போது இன்னும் க்ளீன் ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு நான் பார்த்தது வந்து
கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கு. அந்த இம்பாக்ட் வந்து அக்ராஸ் ஆல் த ப்ராடக்ட் சேமா இல்லை, ஒரு ப்ராடக்ட்ல அதிகமாக இருக்கு, ஒரு ப்ராடக்ட்ல கம்மியாக இருக்கு. தேங்க்ஸ் டு த செல்லர்ஸ் எனக்கு ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி ப்ரைஸை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இதே நீ 20-30% வந்துச்சுன்னா யோசிச்சு பாரு நம்ம நிலைமை என்ன பண்றது. அதே சம்பளத்தில் இருக்கும்போது நம்ம சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அது வந்து சந்தோஷமான விஷயம். பட் நம்ம இன்னொரு தனி வீடியோ பார்ப்போம். நம்ம வீக்லி கிராசரி இவ்வளோ வாங்குறோம், அதுல எவ்வளவு ஏறி இருக்குன்னு பார்ப்போம், நமக்கு கிளீனாக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது ஒரு தனி வீடியோ பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.